ஏன் சொன்ன? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே NRC CRC என்ற CA என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர், எங்கள் தலைவர் வெற்றி தளபதி CAA NRC குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். Facebookல, சோசியல் மீடியால, இன்ஸ்டால எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுக்குங்க, ஜாகிரதையா இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிக்கும் காட்சிகளை நீக்காவிடில் பீஸ் திரைப்படத்தை திரையிட விட மாட்டோம் என தமிழ்நாடு முஸ்லிம் லீக் எச்சரித்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் முஸ்தபாவிடம் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்க இந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் இந்தியாவில். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுறதே வந்து இவர்களோட மையப்புள்ளியாக வைத்து வேலை செய்கிறார்களோ. விஜய் அவர்கள் இது போன்ற காட்சியில வந்து நடிக்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கிறான்னு தெரியல. ஏற்கனவே துப்பாக்கி படத்துல கோர்ட் வரைக்கும் போய் நீதியரசர் 2 அமர்வு கொண்ட நீதியரசர்கள் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க வந்து இஸ்லாமியர் மனத்தை புண்படுத்தாமல் நீங்க வந்து இந்த படத்தை வந்து அதுல இருக்க காட்சியை நீக்கிட்டு திரையப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டேன். இதுல உண்மை அது வேற வாய், இது நார வாய். விஜய் நீங்க நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க. விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? ஹீரோவுக்கும் சொந்த அறிவு இருக்கா இல்லையா? இல்ல கற்பனைன்னு சொல்லிட்டு விஜய் நாங்க கேவலமா, விஜய் சார்ந்தவர்களை, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமா படம் எடுக்கலாமா? கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சோம், திமுக கூட கூட்டணி வச்சோம், அங்க சீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஜெயிச்சு அந்த பக்கம் மேல வந்தா என்ன பேசியிருப்பாரு? என்ன பேசியிருப்பாரு தெரியுமா? இஸ்லாமிய சமூகம், என்னுடைய சமூகம் துப்பாக்கி படத்துல அசிங்கமா பேசினவர் இவருக்கு சார். வெளியே கூட சொல்ல முடியல. கடைசி நோண்டுவோம், கலாய்ப்போம், கலக்கலாக ஜமாய்ப்போம். ரைட்டு யாரு ராங்கு யாரு பிரிச்சு பிரிச்சு டபாய்ப்போம். தப்பு செய்யும் தற்குறிகளை பஞ்சு பஞ்சா பஞ்சராக்குவோம். நாங்க அரசியல்ல நோண்டி பார்த்து சங்கிகளை சீண்டி பார்த்து பொய்களை வேட்டையாடுவோம். அரமெண்டலு 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 அரமெண்டலு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன். பரந்தூர் ஏர்போர்ட், our state is a industry driven state. நம்ம ஸ்டேட் இண்டஸ்ட்ரி டிவெண்ட் ஸ்டேட். பக்கத்து மாநிலங்கள்லாம் அவ்வளவு விழிப்போடு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வெட்ட வெளியா போட்டு காமிச்சிட்டான். நீங்க முதலீடு இருக்கிறதுல 77% கீழே போயிருக்கீங்க. நீங்க இருக்கிறதுலே மோசமான பெர்ஃபார்மிங் ஸ்டேட். புதுசா வந்த 4 CMல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் விஜய்னு பிசினஸ் சொல்லிட்டான். ஐயா, நான் குறுக்கு பேசுறது தப்பா நினைக்காதீங்க. அந்த நாய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிராதப்பா. அதுக்கப்புறமும் இப்படி ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். பரந்தூர்ல ஆல்மோஸ்ட் நாம 90% மேல லேண்ட் அக்வயர் பண்ணிருக்கு. 10% லேண்ட் அக்விசிஷன்ல பிரச்சனை இருக்கு. லேண்ட் அக்வயர் பண்ணதுல நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு இன்னைக்கு அந்த தங்கத்தி நர்ஸும் கேட்டாரு, டிஆர்பி ராஜாவும் கேட்டாரு. அது எந்த பதிலும் இல்ல. என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். என்னோட கேள்வி என்னன்னா, வெற்றி தமிழ்நாடு ஸ்கீம்ல கடலுக்கு நடுவுல ஏர்போர்ட் கட்ட போறீங்களா? மலைக்கு மேல ஏர்போர்ட் கட்ட போறீங்களா? இல்ல அந்தரத்துல தொங்குற மாதிரி ஏதாவது ஏர்போர்ட் கட்ட போறீங்களா? வெற்றி தமிழ் அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்னா இன்னைக்கு அந்த ஆல்டர்னேட்டிவா அறிவிச்சிட்டு இல்லவா நீங்க எதை நிப்பாட்டி இருக்கிறது? பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. பக்கத்துல இருக்கிற நாரா லோகேஷ் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க மேடம் பாத்தீங்களான்னு தெரியல. ஐ அம் வெரி ஹாப்பின்னு போட்டுருக்காரா? ஆதித்யா லட்சுமண் ஜக்கின்னு ஒருத்தர் இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லால வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்கு நாரா லோகேஷ் அது ரிப்ளை பண்ணிருக்காரு. அவர் கேட்டது, சந்திரபாபு நாயுடு might be feeling like the most lucky guy today if he secures another term. He will ensure a new airport at Sri City for Chennai people. யார் போட்டுக்கிறது? சென்னை பீப்புளுக்கு எவ்வளவு இது பாருங்க. அதுக்கு லோகேஷ் போடுற ரிப்ளை, between Amaravati, Polavaram and 3 economic regions we have enough development to do. நாங்க ரெடியா இருக்கோம்.
AP already. This is not on our to-do list. அதாவது சார் தமிழ்நாடு மக்களை மட்டும் இல்ல ஆந்திர மக்களையும் குஷிப்படுத்தக்கூடியவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. இவன்பா நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் என்ன சார் பெருமை. இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ட்ரிவன் ஸ்டேட்ல நம்மளுடைய ப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி மொபைலோடைய இதுவும் மற்ற இருக்கிற சிப்செட்ஸும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான மெயின் இது கார்கோஸ். நீங்க அங்க கை வச்சிருக்கீங்க, ஆனா 1.5 எக்கானமி சொல்றீங்க. யாரை ஏமாத்த இந்த வெட்டி திட்டம்? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இப்பவுமே நாம வியட்நாம், கொரியா, சைனா பத்தி யோசிக்கிறோம். அப்ப நாங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க ஒரு கிராமத்தை பத்தி யோசிக்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம். அதான் சுமந்த் அவர்கள் தெளிவா சொன்னாரு, இது பிற்போக்குத்தனம். நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட கட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல. உண்மையை சொல்லு. ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றோம், விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய பிம்பம் உள்ளவர், நாளைக்கு பிரதமராக போறான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு போங்க சார், போயிட்டு அந்த மக்கள்கிட்ட உரிமையா மனதோடு மனதா பேசுங்க, மன் கி பாத் பேசுங்க. மோடி சார் மாதிரி பேசி வாங்க, உங்களுக்கு நான் சென்னையில பிளாட் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஹவுசிங் இதில் நான் கொடுக்குறேன், ஏர்போர்ட்ல வேலை கொடுக்குறேன், உங்க சந்ததிக்கு இவ்வளவு வேலை கொடுக்குறேன், இதுக்கு இவ்வளவு காம்படிஷன் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்க சொல்லாம அந்த முயற்சி எதுவுமே பண்ணாம அந்த மக்கள் மேல பழிய போட்டுக்கிட்டு யூ ஆர் ஈட்டிங் யுவர் ஈகோ. அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? யோ, தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நீ எந்த ஊர்ரா? பாம்பே வாலா ஹே. हमारे பாம்பே வாலா ஹாலாவா? டேய், உன் தலைய பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் இப்படி தான் வருவேன். சிஎம் அண்ணா, நீங்க எந்த கவலையும் பட வேணாண்ணா. எங்களுக்கு சிலிண்டர் கூட வேணாண்ணா. நாங்க சாப்பாடு ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணிக்கிறோண்ணா. நீங்க கஷ்டமே படாம இருந்தாலே போதுண்ணா. நான் அதை பார்த்தாலே எங்க வயிறு ஃபுல்லா நிம்பிருண்ணா. இப்படின்னு சில கருமங்கள் வந்து வீடியோ போடும். படம் கிடைக்குன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர் கூட கொடுக்க முடியல இந்த அரசால. அதுலயும் 20,000 ரூபாய் கீழே. ஏங்க மினிமமே இப்ப வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்யறவங்களே 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு சித்தால் வேலை செய்யறவங்களும் மினிமம் 800 900 ரூபாய் வாங்குறாங்க. ஆண்டு மாத வருமானமே 30,000 ரூபாய் கிட்ட வருது. சோ ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு என்ன சிஎம் சார்? உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே சொல்றாரு, 3 ஃபைல் ரெடியா இருக்கு, என் டேபிளுக்கு வந்திருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யாரு உங்களை நிப்பாட்டுறா? தலைவரே, ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷியன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கடையா நிப்பேன். நீங்க போங்க, நீங்க போங்க. அதாவது மிரட்டாரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சோஃபா கொடுத்தாருல்ல, அது மாதிரி ஃபைல் அப்படின்னு கோடு வச்சு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்களை, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்ட முயற்சிக்கிறாரா? பெரியவரே, இது ஒரு மாதிரியான இடம். ரொம்ப வாலாட்டினீரு, தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க. சொன்னேன், அவரை வரட்டும், அவரை வச்சுக்கிட்ட கேட்போம், அவர் தானே சொன்னாரு அப்படின்னு. முதலமைச்சர் வந்தோடனே எந்திரிச்சு கேட்டேன். இது வரைக்கும் வாயை திறக்கல. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். தைரியம் இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க ஃபைல. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜோசியக்காரன் சொன்னா ஓபன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதையும் நீக்கிட்டாங்க. ஜோசியக்காரங்கிறது நீக்கிறோம். ஏங்க, ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிட்டீங்க, ஜோசியக்காரங்கிற வார்த்தையும் இப்ப நீக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா தயவு செய்து முதலமைச்சர் வேண்டுகோள், அந்த 3 ஃபைல்களை சீக்கிரமா திறந்து பாருங்க. இந்த மிரட்டுற வேலைலாம் திமுக காரங்கிட்ட வச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது நடந்தது போன வெள்ளிக்கிழமை. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கூட இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சோரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன். குடும்ப திருமணம், எங்களுடைய இல்லத்துல ஒரு குடும்ப திருமணம் முடிச்சிட்டு 10 மணிக்கு நான் அசம்பிளிக்கு போயிட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைல பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைல பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க.
நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அன்போடு ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், அவையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை முதல்ல நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற போது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இனி வருங்காலத்திலாவது அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். இனி அப்பா மாமா கண்ணுக்கு இந்த தப்பு தெரிஞ்சிருக்குன்னா தப்ப மட்டுமே கண்டுபிடிக்கிற மேனேஜர் கிட்ட கண்டிப்பா மாட்டுவோம். செம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப எப்படி சமாளிக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழம். இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்களே. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். 4 இட்லிக்கு எதுக்குடா 6 சிலிண்டர்? இது நியாயமா? அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் பயனடைவார்கள். நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னாங்களே. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி. எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். அப்படின்னு சொன்னீங்களே. சாமி சாமி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா?